ஹலோ காய்ஸ், என்னோடய பேர் என்கே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுருக்கமாக ஒரு 4 டைட்டில்ஸ் வச்சுருக்கேன். இன்ட்ரோடக்ஷன், அவர் பார்ட்னர்ஸ் அண்ட் அவர் விஷஸ், பைனான்ஸ், டிஜிபாட். இதுதான் நம்மளோட இந்த வீடியோட மெயின் டாபிக். அப்புறம் ஐடிஓனா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸ்பிளைன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடக்ஷனை பார்த்துடலாம். என்னோடய பேர் வந்து என்கே. நம்ம சேனல்ஸோட பேர் வந்து காயின்ஸ்பிட். ஸோ என்கிட்ட வந்து ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குது. ஆக்சுவலாக அதில் ஒரு 28,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க வேர்ல்டு வைடாக. அப்புறம் வந்து நம்மக்கிட்ட டெலிகிராம் ஆக்சுவலாக அதுவும் இருக்குது. டெலிகிராம் சேனல் இருக்குது. 6,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க வேர்ல்டு வைடாக. ஸோ நம்ம சேனல் வந்து நியூபி கிடையாதுண்ணா. நான் இந்த சேனல் ஆரம்பித்து ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக இந்த கிரிப்டோ ஃபீல்டுக்கு நான் வந்து அரவுண்ட் ஒரு 4.5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ நம்ம சேனல் வந்து மேஜர் ஐடியோ பிளாட்ஃபார்ம்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க தான் ChainGPT, BSC, பேடு, EEC, அப்போல்ஸ். ஸோ இந்த மாதிரி டாப் 10 பிளேஸில் இருக்க ஐடியோ பிளாட்ஃபார்ம் கூடலாம் நம்ம சேனல் பார்ட்னர்ஷிப் இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்ம இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சு. ஸோ ஐடியோ பார்ட்னர்ஷிப்பும் முடிஞ்சு. இப்போ பைனான்ஸ் டிஜிபாட்டை பற்றி பார்த்துடலாம். ஆக்சுவலாக நீங்கள் இந்த டாக்ஸ் அப்புறம் வந்து ஹாம்ஸ்டர் இதெல்லாம் ப்ளே பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ வந்து இன்றைக்கி பைனான்ஸ் அவங்க டைரெக்டாகவே இந்த ப்ராஜெக்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நான் அவங்க அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பைனான்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் சேனலே நான் செக் பண்ணிட்டேன். அப்புறம் பைனான்ஸ்லேயும் செக் பண்ணிட்டேன். ஸோ அவங்களே இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அப்கமிங் டிஜி மினி ஆப் மூன்பிக்ஸ். ஸோ இந்த மூன்பிக்ஸ் பாட்டு தான் இது. நான் இதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்போ நம்ம சேனல் லிங்க்கும் கொடுக்குறேன். உங்களால் அதில் ஜாயின் பண்ண முடியலன்னா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் கொடுக்குறேன். ஆக்சுவலாக அதில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் பாட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு சைன்அப் போனஸாக ஒரு 1000 காயின்ஸ் கிடைக்கும். ஆக்சுவலாக அது இயர்லியஸ்ட்டாக நம்ம பண்ணுறோம். வேறு எந்த சேனல்லையும் பண்ணியிருக்காங்களான்னு நம்மளுக்கு தெரில. ஸோ நம்ம இயர்லியஸ்ட்டாக பண்ணுறது எல்லாமே பெஸ்ட்டு தான். ஆக்சுவலாக லான்ச் பண்ணி ஒரு 2 டேஸ் தான் ஆகுது. நான் ஃபுல்லாக இப்போ கவர் பண்ணிடுறேன். ஸோ ஆக்சுவலாக ஒரு ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ஒரு கேம் மட்டும் தான் இருக்குது. அப்புறம் வந்து சம் டாஸ்க் இருக்குது. ஸோ அந்த டாஸ்கில் டெய்லி செக்இன் ஒரு இருக்குது. அப்புறம் அவங்க டிஜி ஸ்டோரி வைக்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து உங்களால் வைக்க முடியாது. ஏன்னா பிகாஸ் வந்து ஸ்டோரி வைக்கிறதுக்கு ப்ரீமியம் அக்கௌண்ட் வேணும். அப்புறம் பைனான்ஸ் டிஜி சேனல் இதில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டு ஜஸ்ட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிக் ஆகிடும், உங்களுக்கு காயின் கிரெடிட் ஆகிடும். அப்புறம் வந்து இந்த பைண்ட் யுவர் பைனான்ஸ் அக்கௌண்ட் இதையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு டைரெக்டாக வந்து நான் பைண்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ரெடிட் ஆக மாட்டேங்குது. நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் பைனான்ஸ்குள்ளே போவோம். ஜஸ்ட்டு கனெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு இந்த கேம் ப்ளே பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தலாம். சிம்பிளான கேம் தான். ஒவ்வொரு 1 ஹவர்ஸுக்கும் நம்ம 6 வாட்டி ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வந்து ஜஸ்ட்டு அந்த இதை காயினை கிளிக் பண்ணி தூக்கி வச்சுக்கணும். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு செப்பரேட் பாயிண்ட்டு. ஸோ மேலே டைமிங் ஓடுது பார்த்தீங்களா, 28 செகண்டுன்னு. ஈஸியாகவே ப்ளே பண்ணிடலாம். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு 6 சான்ஸ் இருக்குது. ஒவ்வொரு 6 ஹவர்ஸுக்கும் நீங்கள் அதை வச்சு ஈஸியாக பயன்படுத்தி ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிட்ட எடுத்துடலாம் ஒவ்வொரு கேம் ப்ளேக்கேவும். ஸோ அவ்வளோதான். கேமை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது மற்ற எதுவும் கம்பேர் பண்ணும்போது. நான் 180 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எதுக்கும் மேலேயே எடுப்பீங்க. என்னோடய ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து 330. நீங்கள் எவ்வளோ எடுக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க. இந்த பாட் வந்து அவ்வளோதான். ஸோ இந்த லேடர் போர்டில் பார்த்தீங்களா 1,80,000 பாயிண்ட்டு, 94,000 பாயிண்ட்டு, டாப் 100 மட்டும் இதில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து இது ஒரு வேளை உங்கள்கிட்ட பைனான்ஸ் இல்லை அப்படின்னா அந்த பைனான்ஸை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணணுன்னா இன்வைட்டை கிளிக் பண்ணி அவ்வளோதான் யாருக்காவது ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் டாஸ்க் ஒன்று. அப்புறம் வந்து கேம் ப்ளே இவ்வளோ தான். ஒவ்வொரு டைமிங் ஓடுது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் அட்டம்ப்ட் 10 மினிட்ஸில் வந்து எனக்கு ஒரு கேம் ப்ளே பண்ணுற மாதிரி ஒன்று வந்துடும். ஒவ்வொரு ஹவருக்கும் 6 தடவை நம்ம கேம் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். அப்புறம் வந்து இன்னும் டாபிக் பைனான்ஸ் டிஜிபாட் முடிஞ்சு. ஸோ ஐடிஓ எக்ஸ்பிளைன். ஸோ நான் முன்னவே சொன்ன மாதிரி நம்ம சேனல் வந்து நிறையா ஐடிஓ பார்ட்னர்ஸ் இருக்குது. ஸோ நான் ரீசெண்டாக ஒயிட் லிஸ்ட்டு உங்களால் அதாவது இயர்லியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம இந்த ஐடிஓ ப்ராஜெக்ட்ஸ்
ஐடியோ பிளாட்ஃபார்மில் லான்ச் ஆகும். என்னால் நம்ம கம்யூனிட்டிக்கு வெயிட் லிஸ்ட் வாங்கி கொடுக்க முடியும். நீங்கள் யார்லையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சிலது ப்ராஃபிட்டாக இருக்கும், சிலது வந்து லாஸாக இருக்காது. ஸோ லாஸாக வர மாதிரி நான் ப்ராஜெக்டை சஜஸ்ட் பண்ண மாட்டேன் உங்களுக்கு. ஸோ ஐடிஓ அப்படின்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு நான் சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஐடிஓ அப்படின்னா இனிஷியல் டெக்ஸ் ஆஃபரிங். இனிஷியல் டெக்ஸ் ஆஃபரிங்னா ஒரு டோக்கன் பிளாட்ஃபார்மில் இப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஒரு கம்மியான ப்ரைஸுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து அதை பப்ளிக், அதாவது நம்மலாம் அதில் சேர்ந்து பை பண்ணிக்கலாம். இப்போ அது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ நாட் ஏஐ அப்படிங்கிற ஒரு பாட்டும் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அது இன்றைக்கி தான் லான்ச் ஆகுது. அதை நான் ஏற்கனவே பை பண்ணியிருக்கேன். அதாவது செயின் ஜிபிடி வந்து ஐடிஓ இதில் நடத்துகிறாங்க. ஸோ அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பார்ட்டிசிபேட் பண்ணதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் சீப் ப்ரைஸ்லேயே வாங்க முடியும். இப்போ ஒரு டோக்கனோட ப்ரைஸ் வந்து $0.1 அப்படின்னு நான் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை வந்து ஒரு கூகாயின்லேயோ இல்லை பைனான்ஸ்லேயோ லிஸ்ட் பண்ணுறாங்க. அது லிஸ்ட் பண்ணும்போது பம்ப் ஆகுது. நான் வந்து $0.1 தான் வாங்கினேன். ஆனால் அது லிஸ்ட் ஆகும்போது $0.5 இல்லை $1 லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, நான் வந்து ஒரு $200 போடுறேன் அப்படின்னா, ஐடிஓ ப்ரைஸ் வந்து $0.1 நான் $200 போடுறேன். ஆனால் அது லிஸ்ட் ஆகும்போது $0.5 அது போயிடுச்சு ஒரு டோக்கனோட ப்ரைஸு. அப்படின்னா நான் வந்து 5x ப்ராஃபிட் பண்ணிட்டேன். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமா 5x ப்ராஃபிட் பண்ணிட்டேன். அதனால் நான் $200 போட்டது எனக்கு $1000 மாறிடுச்சு. ஸோ இதுதான், இந்த மாதிரி நம்ம சீப் ப்ரைஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கீ தான் இந்த மாதிரி ஐடிஓ பிளாட்ஃபார்ம்ஸ். இது வந்து மேஜராகவே நமக்கு வந்து கெயின்ஸ் பண்ண வந்து ரொம்பவே யூஸாக இருக்கும். போக போக இதை பற்றி நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போதைக்கு நம்ம ஒரு மேலோட்டமாக உங்களுக்கு ஐடியோனா என்ன அப்படின்னு புரிய வைக்கிறேன். அதாவது சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட்லாம் நம்ம இயர்லியாகவே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வராங்க. ஆனால் பர்டிகுலராக சில ப்ராஜெக்ட் வந்து பைனான்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அனாமிகா பிராண்ட்ஸ், இந்த மாதிரி நிறையா பின்னாடி பேக்கர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களாம் அஃபிஷியலாகவே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நீங்கள் கேட்கலாம், இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், டோக்கன் பம்ப் ஆகிடுச்சுன்னா ஓகே, டம்ப் ஆகிடுச்சுன்னா, அதாவது $0.1 நம்ம வாங்கினதை கீழேயும் போகலாம் மேலேயும் போகலாம். கிரிப்டோவில் என்னென்னாலும் நடக்கலாம். கிரிப்டோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு தான் இவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ரிஸ்க்லெஸ். எல்லா ப்ராஜெக்ட்டும் ஆஃபர் பண்ண மாட்டாங்க. ஆனால் சில ப்ராஜெக்ட்லாம் ஆஃபர் பண்ணுவாங்க. 5 days ரீஃபண்ட் பாலிசி, 3 days ரீஃபண்ட் பாலிசி அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து ஒரு $200 வந்து அதே டோக்கனை வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. நாட் ஏ டோக்கனை $0.1 வாங்குறேன். ஆனால் அது லிஸ்ட் பண்ணும்போது $0.01 லிஸ்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு லாஸு. இந்த லாஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து டோக்கனை வந்து விற்க விரும்பலை, டோக்கனை கிளைம் பண்ணவும் விரும்பலை. அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து ரிஸ்க்லெஸ் ஐடிஓ அப்படிங்கிற ஒரு மாடலில் வந்துச்சு அப்படின்னா, நான் வந்து ரீஃபண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் போட்ட அமௌண்ட் வந்து $100 என்னோடய வாலெட்டுக்கே வந்துடும். ஸோ இதுதான் சிம்பிளாக வந்து இப்படி தான் ஐடிஓ ரன் ஆகுது. சில ப்ராஜெக்ட்க்கு மட்டும்தான் அவங்க வந்து ரீஃபண்ட் மெத்தட் அப்படிங்கிற ஒரு பாலிசியை கொடுப்பாங்க. எல்லா ப்ராஜெக்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை நான் உங்களுக்கே சொல்லிடுவேன். இப்போ நான் சிபேட் அப்படிங்கிற வந்து ஒரு ப்ராஜெக்ட் இப்போது லான்ச் பண்ணியிருக்காங்க, ஸ்டினக்ஸ் அப்படின்னு. 2% TG 12 months லீனியர் அன்லாக். நம்ம எக்ஸோட லேட்டஸ்ட் போஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்கிட்ட 7 வெயிட் இருக்குது. உங்களுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இதுவும் ரீஃபண்ட் பாலிசி தான். ரீஃபண்ட் பாலிசி 24 hours, அதாவது 24 மணி நேரத்துக்குள்ளே வந்து நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டோக்கன் வந்து நீங்கள் விற்றுக்கலாம். ஒருவேளை ப்ராஃபிட்டாக இருந்தால் நீங்கள் கிளைம் பண்ணாமல் வச்சுருங்க. ஒருவேளை ப்ராஃபிட்னால் நீங்கள் விற்றுக்கலாம். ப்ராஃபிட் இல்லை அப்படின்னா ரீஃபண்ட் அடிச்சிடலாம். ரீஃபண்ட் அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் போட்ட எவ்வளோ டாலர் போட்டிங்களோ அது ரீஃபண்ட் உங்களுக்கு திரும்பியே வந்துடும். இது 100% ரிஸ்க்கே கிடையாது. நம்மளுக்கு வந்துச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லா வந்துச்சுன்னா ப்ராஃபிட் தான். வரல அப்படின்னா நம்ம பணத்தை நம்ம திருப்பி தந்துடுவாங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே ஜென்யூன் பிளாட்ஃபார்ம் தான். நான் வந்து ஜென்யூன் இல்லை தான் நம்ம தமிழ் மக்களுக்கு நான் சக்கஷே பண்ணல. என்கிட்ட ஒரு 7 வெயிட் லிஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா ரீட்வீட் பண்ணுங்கள். ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பிசி அட்ரஸை கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு 4 to 4 hours ஆச்சு, இன்னும் யாரும் கமெண்ட் பண்ணல. என்னன்னு தெரில, ட்விட்டர் போஸ்ட் ஆக்டிவாக இல்லையா இருக்கா அப்படின்னு தெரில. ஓகே, அவ்வளோதாங்க, இவ்வளோ தான். நான் மற்ற லிங்க்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ தான் இதோட நம்ம சேனலோட ஃபஸ்ட் வீடியோ. ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ. இதான் நம்ம CoinsBit. நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காமல் எல்லா சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னும் நெக்ஸ்ட்டு நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் கண்டினியூஸாக.